ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. முகத்துக்கு நம்ம அரிசி களையிறோம்ல, அரிசி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து தான் களைவோம், ஊற வச்சு. அந்த அரிசி களையிற தண்ணி நல்லா குழு குழுன்னு, கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம்ல, அந்த அரிசி கலந்த தண்ணியை ஒரு இதில் ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை என்ன செய்யணும், ஒரு இந்த ஃப்ரீசர் இருக்குல்ல, ஃப்ரீசரில் அரிசி கலந்த தண்ணியும் அது கூட கத்தாழை ஜெல்லு, நம்ம கடையில் வாங்குறது போடக்கூடாது, இயற்கையானது, தோலை 2 பக்கம் சீவிட்டு நல்லா 7 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிச்சிட்டு மிக்சியில் ஒரு திருக்கி இந்த அரிசி கலந்த தண்ணி கட்டியாக ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது. இந்த தண்ணியை அந்த அந்த கற்றாழை ஜூஸ் மாதிரி வந்துடும், நல்லா ஜெல்லு கணக்காக. அதையும் அரிசி கலந்த தண்ணியும் பீசர் இருக்குல்ல, அதில் இந்த ரவுண்டாக ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கட்டியான பிறகு எடுத்து காலையில் ஒரு தடவை அப்படியே முகத்தில், காலையில் ஒரு தடவை முகத்தில், தூங்கு மண்ணு கட்டி ஒரு தடவை முகத்தில் போட்டுட்டு நல்லா அந்த கட்டியை எடுத்து நல்லா அப்படி அப்படியெல்லாம் தேய்க்க முகம் அப்படி நம்மளுக்கே அப்படியே பொலிவாக நம்மளுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கழுவிட்டு கண்ணாடி பாருங்கள், முகம் நல்லா பிரைட்டாக க்ளோவாக சைனிங்காக. இப்படி காலையிலும் நைட்டு தூங்கும் முன்னே செய்யுங்க. அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியும் கற்றாழை இயற்கையானது, கடையில் வாங்கினது போடக்கூடாது, கழுவி துண்டு வெட்டி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இந்த அரிசி களைஞ்ச தண்ணியும் ஊற்றி அரைங்க. அரைச்சி அப்புறம் ரெண்டும் மிக்சிங் ஆகும். மிக்சிங் ஆன பிறகு அப்படி பீசரில் ஊற்றி ஓரளவு கட்டியாக ஐஸ் கட்டி மாதிரி வந்துடும். காலையிலையும் ராத்திரியும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. சூப்பராக நல்லா இருக்கும். க்ளோவாக பொலிவாக பளிச்சுன்னு நல்லா பேசிட்டு பண்ண மாதிரி பளிச்சுன்னு அழகாக இருப்பீங்க. செஞ்சு பாருங்கள்.